வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரியர் கைடன்ஸ் செஷன் இன் அறிவலை பாட்காஸ்ட். இன்றைய நவீன மனிதர்களா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட வானத்தை இப்போ ஆராய்ஞ்சு பார்க்கவே நம்ம தயாராக இருக்கோம். சந்திரயானில் தொடங்கி சுனிதா வில்லியம்ஸ் வரைக்கும் இன்றைய இளைய சமுதாயத்தின் கவனத்தை தன்னுடைய பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது இந்த ஸ்பேஸ் ஸ்டடீஸ் தான். +2 முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட எந்த கோர்ஸை நம்ம படித்தா சீக்கிரமாக நல்ல ஏர்னிங்கில் செட்டில் ஆகிட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம மாணவர்களோட தேடலாக இருக்குது. அந்த வகையில் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நல்ல வளர்ச்சியோடு இருக்க போகிற துறை எது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது ஸ்பேஸ் ஸ்டடீஸ் தான். இன்ஜினியரிங் படித்த உடனே ஐடியில் வேலை, இண்டஸ்ட்ரீஸ் இல்லைனா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஜாப் இப்படிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரோனாட், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு மாணவர்கள் நிறைய பேர் திசை மாறி கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஸ்பேஸ் ஸ்டடீஸ்னால் என்ன, அது எதை பற்றின படிப்பு, எங்கே படிக்கணும், அதில் என்னென்னலாம் பிரிவுகள் பார்க்கலாம். ஸ்பேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னா விண்வெளித்துறை, விண்வெளி ஆராய்ச்சி, கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப கருவிகள் தயாரிப்பு மற்றும் அதனுடைய செயல்முறை, இதை எல்லாத்த பற்றியும் படிக்கிற படிப்பு தான். இதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது? ஸ்பேஸ் ஸ்டடீஸை பொறுத்தவரை நம்ம ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு 2 பிரிச்சுக்கலாம். விண்வெளிக்கு கீழே உள்ளது, அதாவது விமானங்கள், ஹெலிகாப்டர், உதிரி பாகங்கள் தயாரிப்பு, ரிமோட் சென்சிங், இதை பற்றியெல்லாம் படிக்கிற பிரிவை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். விண்வெளிக்கு அப்பால் உள்ளது, அதாவது செயற்கைக்கோள்கள், ஏவுகலன்கள், விண்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் படிக்கிற படிப்பை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த 3 சேர்ந்தது தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். சரி, இந்த ஸ்பேஸ் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்ன, அதாவது இந்த படிப்புக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்ட்ரோநாட் விண்வெளி வீரராக ஆகிறது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் விண்கலன்களை உருவாக்கக்கூடிய பொறியாளர்கள். ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் வானியல் கோள்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி. சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் செயற்கை கோள்களை கட்டமைக்கிறவங்க. ஸ்பேஸ் மிஷன் பிளானர் விண்வெளித்துறையோட திட்ட இயக்குனர். ஸ்பேஸ் லா எக்ஸ்பர்ட் விண்வெளி மற்றும் பூமியின் சூழலை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வர்ற சட்ட வல்லுநர்கள். ரிமோட் சென்சிங் சயின்டிஸ்ட் பூமியோட மேற்பரப்பு வளிமண்டலத்தை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள். ஸ்பேஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட், அதாவது கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. இப்படி பல சிறப்பான பிரிவுகளில் பணியாற்றலாம். ஆஃப்டர் +2 கோர்சஸ் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிடெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி இன் ஜியாலஜி ஆர் ரிமோட் சென்சிங், பிடெக் இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி, எம்எஸ்சி இன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஓகே, இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் இன் இந்தியா என்னென்னு பார்த்தோம்னா ஐஐடி கான்பூர், ஐஐடி மும்பை, ஐஐடி மெட்ராஸ், இது தவிர ஐஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், அது மட்டும் இல்லாமல் டிஐஎஃப்ஆர்னு சொல்லப்படக்கூடிய டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இது இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, பிட்ஸ் பிலானி, அதாவது பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், சத்யபாமா யூனிவர்சிட்டி, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரி, இங்கெல்லாம் சேர்ந்து படிக்க என்ன அட்மிஷன் ப்ராசஸ்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஜேஇஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ்ட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஐஐடி ஜாம், என்டிஏ என்ட்ரன்ஸ், பிட்சாட், ஐசாட், ஜெஸ்ட், இதில் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்ல கட் ஆஃபோட நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி +2 எக்ஸாமில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் 75% ஸ்கோர் கார்டு இருக்கணும். ஓகே, என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி யூஜி கோர்சஸ் முடித்த உடனே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இஸ்ரோவே பிஜி கோர்சஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமும் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த படிப்புக்கான செலவையும் இஸ்ரோவே ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் நமக்கு ஈஸியாகவே அமைஞ்சிடுது. For further information about space studies, visit ISRO website. For certificate courses in space studies, kindly visit Indian Center for Space Physics. Thank you.